புரட்டாசி மாசமா இருந்தா என்ன கேக் சாப்பிடக்கூடாதா என்ன? கண்டிப்பா சாப்பிடலாம். இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட், மாய்ஸ்ட் அண்ட் ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் இருந்தா, அதுவும் எக்லெஸ்ல இருந்தா, யார் வேணா, எப்போ வேணா கேக் சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பெரிய பவுல் எடுத்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் பவுலில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. இன்னொரு பவுல் எடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜலிச்சு தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கப் வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த 3 ஐட்டம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப்பில் பால் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கர்டல் ஆயிருக்கும். ஸோ இப்போது நம்ம வேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஃபைன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும், அதாவது நம்ம கையில் ஃபீல் ஆகாத வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணியிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பீட் பண்ணும்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்லலாம் ஸ்க்ராப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்னேன்ல ஹாட் வாட்டர், ஸோ நல்ல கொதிக்கிற சுடு தண்ணியை இதில் ஊற்றி இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. மேக் ஷுர் லம்ஸ் இல்லாமல் சைட்லலாம் ஸ்க்ராட்ச் பண்ணி அழகாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பேக்கிங் பேனை லைன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பேனில் பேக் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு 1 கேஜி எக்லெஸ் சாக்லேட் கேக் கிடைக்கும், ஐசிங் இல்லாமல். எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணிவிட்டு 200 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஸ்பான்ஜியாக எக்லெஸ் கேக் நீங்களும் வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.